மீசா பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த bro. மாறா. மாமா ஈஸ்வரி கேக் வாங்க. இந்தாடா. டேய் தேகனி வான வெடிக்க வச்சுடுறா. டேய் வச்சிருவோம். அதுவேவா? என்னப்பா பண்ணு? அல்லவா இந்த நிமிஷமே என் உசுரை எடுத்துக்கிட்டாலும் சந்தோஷம்யா. ஏப்பா அப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஐயோ மீசா சொல்லலாமா? நீங்க போய் இப்படி சொல்லலாமா? ஏய், ஆ? என் பேரன் எப்படி மீசையை முறுக்கி வரான் பாரா. ஆமா புது மாப்பிள்ள இல்ல மீசையில முறுக்கு குறையாம தானே இருக்கணும். அப்படி சொல்றா. ஹலோ, நான் தான் பேசுறேன். இது யார் நம்பரு? அம்மா நம்பர். ஏற்கனவே இதுல இருந்து பேசிருக்கனே, ஞாபகம் இல்லையா? ஓ. ம். 10 நிமிஷம் பேசிட்டு தரேன்னு கெஞ்சி வாங்கியிருக்கேன். அப்பாவுக்கு தெரியாம பேசுன்னு அம்மா கொடுத்துருக்காங்க. அம்மா, நேத்து அப்பா என்ன சொல்லி அமிச்சாரு? இனிமே இந்த பக்கம் வந்தா வெட்டுவேன்றத ரொம்ப டீசெண்டா பாசமா சொல்லி அனுப்புனார். சாரி, எங்க அப்பா அப்படிதான், கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ம். கொஞ்சம் இல்லடி, நிறைய. கோச்சுக்காதீங்க. ம். அப்புறம் என்ன விஷயம்? ஏய், உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு எங்க ஐயாக்கு பிறந்த நாள். இன்னையோட அவருக்கு 88 வயசாகுது. அப்படியா? சொல்லவே இல்ல. நீங்க அப்பச்சி கிட்ட போனை கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். ம், ஓகே இரு. ஐயோ, ச்சே. செத்துட்டானே. ஐயா, என்னையா உங்க பேத்தி பேசுறா. பேத்தியா? இந்தா. கொண்டாயா, கொண்டா சாமி. ஹலோ, அப்பச்சி, நான் மலர் பேசுறேன். ஆத்தா சொல்லுதா. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் தான். அப்புறம் இன்னைக்கு என்ன அப்பச்சி ஸ்பெஷல்? என் பேரன் பேத்திகள்லாம் எனக்கு பிறந்த நாள் கொண்டாடி வாழ்த்து சொல்றீங்கல்ல, அதான் ஸ்பெஷல். ராத்திரி எல்லாம் பெரிய மீசை கேக்கு வெட்டி பட்டாசு வெடிச்சு பேனர் வச்சு கொளுத்தி விட்டாங்களே என் பேரங்க. ஏய், ஏ. அத்தா, இந்த நிமிஷமே நான் செத்தா கூட சந்தோஷம்னு ஆயிப்போச்சு. அப்பச்சி, எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க? அட விடுத்தா, ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். உங்க பேரனுங்க கேக் வெட்டி பேனர் வச்சு கொண்டாடினாங்கன்னா அப்போ பேத்தி நான் ஏதாவது செய்யணும்ல. ஆமா, என்ன செய்ய போற இந்த கிழவனுக்கு சொல்லு. ம், ஆ, இன்னைக்கு மத்தியானம் உங்களுக்கு என்னோட சமையல் தான். என்னோட கையால நானே சமையல் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதுவும் சரிதான். நீ சமையல் பண்ணிட்டு சொல்லு, நான் நம்ம இதே கண்ணியை அனுப்பிச்சு வச்சு சாப்பாடு வாங்கிக்கிறேன். ம், சரி அப்பச்சி. என் பேத்தி சமையல நான் இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். சரிங்க அப்பச்சி. யாத்தா வச்சிட்டு மாத்தா. ஆ, சரி. மாறா, ஐயா, இதை வைக்கிறதுக்கு எந்த பொத்தா நான் அழுத்துறது? நீங்க கொடுங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். இந்தாயா. மாறா, என் பேத்தி எனக்கு பிறந்த நாள் பரிசா சமையல் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்லியிருக்கா. சரிங்க ஐயா. ஏய், இதயா என்ன அப்பச்சி? போடா, நீ தாண்டா போய் சோத்து கேரியரை வாங்கிட்டு வரணும். இதை விட எனக்கு வேற என்ன சொல்லி கிடக்கு? செஞ்சிடறேன். அம்மா, இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? ஏண்டி சொல்லுமா. வழக்கம் போலதான் மட்டன் குழம்பு சுக்கா வச்சுட்டு மீன் வறுக்க போறேன். ஏன்? சரி சரி, நீ எந்திரி, நானே இன்னைக்கு சமைக்கிறேன். என்னம்மா? தேனே, எந்திரிச்சு ஓடி போய் பாரு. மேலூர்ல மழை கீழே ஏதாவது பெய்தான்னு.
மா என்னம்மா நீ இப்படி சொல்ற? வேற வேணடி சமையலுக்கு ஒத்தாசையா இருடின்னு சொன்னாலே முடியாதுன்னு சலிச்சுக்கிட்டு போவ. இன்னைக்கு என்ன நீயாவே வந்து சமையல் பண்றேன்னு சொல்ற? என்ன சங்கதி? அது மாறனோட ஐயா இருக்கார்ல. எது? என்னடி மாறன்னு பேரை சொல்லி கூப்பிடுற? வெளியில தெரிஞ்சா புள்ள வளர்த்திருக்கா பாருன்னு கிழக்கு சீமையில என்னையத்தான் காரி துப்புவாங்க. ஒழுங்கா மாமான்னு கூப்பிட்டு பழகு. அது கொஞ்சம் கொஞ்சமா நான் பழகிக்கிறேம்மா, நீ கவலைப்படாத. கல்யாணத்துக்கு முன்னாடியே பழகிக்க. அவங்க வீட்டுக்கு போய் மாறன்னு கூப்பிட்டு 7:30 கூட்டிடாத. சரி விஷயத்த சொல்லு. அவரோட ஐயாக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதான் போன்ல வாழ்த்து சொல்லிட்டு இன்னைக்கு அவருக்கு என் கையால சமைச்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். அதான் நான் சமையல் பண்றேம்மா. அதானே பார்த்தேன். எலி ஏன் இழிச்சுக்கிட்டு ஓடுதுன்னு இப்பத்தானே தெரியுது. மா ஏண்டி 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அதுக்கு முந்தின மாசம் உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அன்னைக்கெல்லாம் கூட நீ இப்படி சொல்லல. ஆனா உன் புருஷனோட ஐயாவுக்கு பிறந்த நாள்னு வந்ததும் ஸ்பெஷலா சமையல் பண்ணி கொடுக்கணும்னு தோணுதோ? 1000 தான் இருந்தாலும் பொம்பளைக்கு பிறந்த வீட்டு நினைப்பை விட புகுந்த வீட்டு நினைப்பு தான் அதிகமா இருக்கும்னு சொல்லாம சொல்லிவிட்டேன். எனக்கு என்ன, நீ இன்னைக்கு சமையல் பண்ணா நான் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன். நீ தாராளமா சமையல் பண்ணுமா. தேனு மா வா போலாம். அம்மாமா தேனி என் கூட இருக்கட்டுமா? எனக்கு சமையலுக்கு ஒத்தாசையா இருக்கும்ல. சரி, அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்து ஏன் சமையல் கட்ட நாரடிக்காம பண்ணுங்க. என்ன தேனு, இன்னைக்கு சமையல் ஒரு கை பாத்துடலாமா? தேனு இதுல உப்பு மட்டும் போட்டுரு, சரியா? சரிக்கா. எவ்வளோ உப்பு போடுறது? சரி. தேனு சீட்டு காசு கேட்டு வந்திருக்காங்க, அம்மா கிட்ட போய் கொஞ்சம் எடுத்து கொடுக்க சொல்ல. சரிக்கா. ஏய் தேனு தேனு, உப்பு போட்டியா? தேனு, இவ ஒருத்தி காது மிஷினை போடாம வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஏ மலரு, இதே கனி வந்திருக்காருடி. அவ்வளவுதாம்மா, அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. தூக்குல போட்டு கொடுக்கறது தான் வேலை. நீ கொஞ்சம் தூக்க மட்டும் எடுத்துட்டு வாமா, ப்ளீஸ்மா. சரி, சீக்கிரம். மர எம்பிட்டு நேரமே ஆகும்? இப்போ வந்துருவான்ப்பா. ஃபோன் பண்ணப்போ ஆட்டுக்குள்ளம் தாண்டிட்டேன்னு சொன்னான். இல்ல தம்பி, ஐயா பசி தாங்க மாட்டாரு. தினம் இந்நேரம்லாம் சாப்பிட்டு தூக்கிட்டு வரணும், உனக்கு தெரியாதா? அவங்க கொடுத்து விடுற சமையல்லாம் ஒண்ணு வேணாம். வீட்ல நாங்க ஆக்கி வச்சிருக்கிறத எடுத்து சாப்பிடுவோம். இல்லத்தா, இதே கனி இப்போ வந்துருவேன். அந்த புள்ள ஆசை ஆசையா சமைச்சு அனுப்பியிருக்கோம். ஒரு நாள் தானே, பொறுத்திருந்து சாப்பிடுறேன். ஆசை ஆசையா கொடுத்து விடுறவங்க நேரத்துக்கு கொடுத்து விடணும்.
ஏதோ பிச்சை போடுற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு கொடுத்து விடுற மாதிரி இருக்கு. அக்கா இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டிக்கு வரைஞ்சு கட்டிட்டு வரியா? பாத்தீங்களா சின்னம்மா? ஈஸ்வரி விடுமா, இப்ப ஏன் பிரச்சனை பண்ற? ஆமா, நான் வாயை திறந்தாலே இந்த வீட்டுல பிரச்சனை தான். ஐயா நேரத்துக்கு சாப்பிடாம இன்னும் பட்னியா இருக்காருன்னு பேசிட்டு இருக்க. எல்லாரும் என்ன குத்த சொல்றீங்க? இங்கதான் ஓகேண்ணா. பாட்டு தேங்க்யூண்ணே, பரவாயில்ல. லிஃப்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். இதோ வந்துட்டேன். டேய் எவ்வளோ நேரம்டா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? மன்னிச்சுக்கடா மாப்ள, வண்டி கோட்டனத்தான் பெட்டி விளக்கல பஞ்சர் ஆகி போச்சு. அதான் வண்டியை செட்டில் விட்டுவிட்டு லிஃப்ட் கட்டு ஓடியாந்தேன். அப்போ உன்னால தான் லேட்டா? கேட்டுக்கங்க, மலர் சரியான நேரத்துக்கு தான் கொடுத்து விட்ருக்கா, இவன் தான் லேட் பண்ணியிருக்கான். சரி விடுடா, அதான் சாப்பாடு வந்துடுச்சுல்ல, பிரச்சனையை விடு. செல்வி அம்மா, முதல்ல ஐயாவுக்கும் அப்பாவுக்கும் பரிமாறு. சரிம்மா. ஏய் இதய கனி, ஆ? நீ எடுத்து வைடா. சரிம்மா. செல்வி இங்க வாமா. வாங்கப்பா, சீக்கிரமா வாங்க, எடுத்து வை. டேய் நீங்களும் உட்காருங்கடா. ம் இல்லைம்மா, நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். ஆத்தா சீலக்காரி அழகு முளையானு, உலகத்துல எல்லாருக்கும் வயிறார இந்த சோறு கிடைக்கணும். மேட்ரஸா சாப்பிடியா? நீங்களும் சாப்பிடுங்கப்பா. ம் ம். சாப்பிடு. ஆத்தி, என் பேத்தி ஒரு உப்பளத்தையே குழம்புல போட்டிருக்காளே. ஆஹா, மருமக சோத்துல உப்பை போட்டாளா இல்ல உப்புல சோத்த போட்டாளான்னு தெரியலையே. சம்திங் ராங். என்ன டேஸ்ட் நல்லா இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, ருசியோ ருசி. அதான் ஒரு நிமிஷம் மலைச்சு போயிட்டோம். என்னப்பா? ஆமா ஆமா, ஆ, என் பேத்தி கைப்பக்குவம் எனக்கு எங்க ஆத்தாஞ்சாவுமே வந்துருச்சு. எனக்கு தான்ப்பா. சாப்பிடு. சாப்பிடியா? நீங்களும் சாப்பிடுங்கப்பா. ஆகா ஓகோ, அடாடா, இந்த கறி எல்லாம் தொண்டை குழிக்குள்ள அப்படியே அல்வா துண்டு மாதிரியே இறங்குது. அப்படியாப்பா இறங்குது? ஏன்பா உனக்கு இல்லையா? இல்ல, எனக்கு ஜிலேபி தின்ன மாதிரி இறங்குது. அதான் கேட்டேன். சாப்பிடு சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வெரைட்டியும் இல்ல ஒண்ணும் இல்ல, இதுக்கே இம்புட்டு பாராட்டா? ஒரு நாள் எங்களை இப்படி பாராட்டி இருக்கீங்களா? அக்கா, மாமா இந்நேரம் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்க மாட்டாரு. இப்ப என்ன, என் இடத்த காலி பண்ண சொல்ற அவ்வளவுதானே? உங்க வீட்டு மருமக சாப்பாடு நீங்களே சாப்பிடுங்க, நான் என்னோட வீட்டுக்கு போறேன். பெருசா சீமையில இல்லாத சமையல். ஏய் ஈஸ்வரி, ஏய் ஈசு. விடுங்கம்மா, சும்மா எப்ப பார்த்தாலும் வியாக்கானம் பேசிக்கிட்டு. போட்டு விடுங்க. என்னையா கண் கலங்குறீங்க? வருது. அப்பா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைக்கட்டுமாப்பா? இல்லம்மா, நீங்களா சாப்பிட வேண்டாமா, எங்களுக்கு இது போதும். அட, அதெல்லாம் 2 தூக்கு நிறைய இருக்குப்பா. நீங்க வேற, நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க. அட புடிங்க, வேணாம்னு சொல்லக்கூடாது. சாப்பிடுங்க நல்லா. ஐயா இந்தாங்க. செல்வி குழம்பு ஊத்து, பார்த்துக்கிட்டே இருக்க. அப்பாக்கு வை நிறைய. மறுபடியுமா? ஊத்து 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 ஊத்து. ஹலோ. அப்பச்சி சாப்பிட்டாங்களா? ம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. நீயே கேளு, போன தரேன். ஐயா மலர். குடியா? ஹலோ ஆத்தா. அப்பச்சி சமையல் எப்படி இருக்கு? கொன்னுட்டா. அப்பச்சி அம்புட்டு ருசின்னு சொன்னதா. நிஜமாவா? எனக்கு எங்க ஆத்தா கைப்பக்குவமே நினப்புக்கு வந்துச்சு.
நான் கண் கலங்கிட்டேன்னா பாத்துக்கேன். உன் கைக்கு தங்க வளையல் செஞ்சு போடணும் தான். அம்புட்டு ருசி. ரொம்ப நன்றி அப்புச்சி. இந்தாத்தா உன் மாமன்கிட்டே கொடுக்குறேன், அவர்கிட்டயே நீ பேசு. இந்தாப்பா பேசு. மலரா ம். மாமா மலரு சமையல் சொல்ல வார்த்தையே இல்லம்மா, வார்த்தையே இல்ல. ம். அடா, 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 அடா. அம்புட்டு பிரமாதம். எஸ். நாளை பிறகு கல்யாணத்துக்கு அப்புறம் நீதான் இங்க தினமும் சமைக்க போறான்னு நினைக்கும் போது நாங்க கொடுத்து வச்சவங்களோடு தோணும். தேங்க்ஸ் மாமா. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சமையலை என்னால மறக்கவே முடியாது. அம்புட்டு ருசி. தேங்க்ஸ் மாமா. சரிம்மா, நான் மாறங்கிட்ட கொடுக்குறேன். ஆ இந்தாப்பா. பா. என்ன சந்தோஷமா? ரொம்ப 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 ரொம்ப. சரி, நான் அப்புறம் பேசுறேன். ம். நீங்களும் சாப்பிட்டு சொல்லுங்க. பை. பாய். எஸ். சமையல் இது. இந்த சமையல் ரோட்ல ஒரு பிச்சைக்கார சாப்பிடுவாடி. அந்த லட்சணத்துல நீ சோறு சமைச்சிருக்க. ஒழுங்கா சமைக்கிறத விட உனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறேன். கட்டமைக்கு நாக்கி வைக்கிற மனுஷன் நிம்மதியா இருக்கிறது கொஞ்சம் சோறு திங்க போகுது. அத கூட உன்னால ஒழுங்கா வைக்க முடியல. ஏடா, ஒரு முட்டை உப்பத்துக்கு உள்ள மட்டும் வச்சிருக்க. உப்பு கேக்குதுல. ஒரு வாய் எடுத்துட்டு வரல. நீ சமைச்சது எந்த லட்சத்துல இருக்குன்னு உனக்கு தெரியும். தின்னுல. கல்யாணம் 24 வருஷம் ஆச்சு. இன்னும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கறிஞ்சி வைக்க முடியல உன்னால. இன்னைக்கு சமையல் பண்ணது நான் தான்ப்பா, அம்மா இல்ல. இன்னைக்கு சமையல் பண்ணது நான் தான்ப்பா, அம்மா இல்ல. நல்லா இருக்கல. நீ உன் மகளுக்கு சமையல் சொல்லி கொடுத்த லட்சணம் நல்லா இருக்கலாம். அது சரி, சமையலை பத்தி உனக்கு தெரிஞ்சா தானே உன் மகளுக்கு ஒழுங்கா சொல்லி கொடுப்ப. உன்கிட்ட சமையல் கத்துக்கிட்டவ இப்படித்தானே சமைக்க முடியாவ? ஏ பூசாரி ஐயா, பூரக்கடைக்கு போய் நான் சொன்னேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பிரியாணி வாங்கி வா. இன்னைக்கு வீட்டில் சமையல் சரியில்லை, போயிட்டு வா. சரிங்கய்யா. இங்க பாரு, சோறு மிஞ்சி போச்சு சொல்லி நாய் கீக்கி போட்டுறாதீங்க. அது நன்றியுள்ள ஜீவன், பாவம். ஏண்டி, சமைச்சு முடிச்சிட்டு நீ ஒரு வாய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டியா? நீ சமைச்சதை நம்பி நான் அப்படியே பரிமாறிட்டேன். உப்பு காரி தொலைக்குது. இதத்தான் உன் மாமியார் வீட்டுக்கு பகுமானமா கொடுத்து விட்டியாக்கும். அப்படியே உன் சமையல மணக்க போறாங்க. டேஸ்ட் பார்க்காம யாராவது கொடுத்து விடுவாங்களாடி, அறிவு கட்டவளே. இல்லம்மா, இதே கனி அண்ணன் வந்துட்டாருன்னு சொன்னதோ அவசர அவசரமா அப்படியே கட்டி கொடுத்து விட்டுட்டேன். டேஸ்ட் பார்க்க மறந்துட்டேம்மா. நல்லா மறந்து கிழிச்ச. நீ சமைச்ச லட்சணம் எப்படி இருக்குன்னு நீயே ஒரு வாய் சாப்பிட்டு பாரு, அப்புறம் தெரியும். எனக்குன்னு வந்து பிறந்திருக்கீங்க பாரு. நான் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. அக்கா, தண்ணி குடிக்கா. ஏய், குழம்புல உப்பு போட்டியா நீ?
2 கை அள்ளி போட்டேன்க்கா. நீ தானக்கா போட சொன்ன. ஆனா அப்பச்சியும் மாமாவும் உன் கைக்கு தங்க வளையல் செஞ்சு போடணும் தான். அம்புட்டு ருசி. சொல்ல வார்த்தையே இல்லைம்மா. அம்புட்டு பிரமாதம்.